முதலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுதியான தீர்மானத்தை இந்த அலைகடல் என கூடியிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே நான் உத்தியோகபூர்வமாக தெரிவிப்பதிலே இங்கே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த தீர்மானம் என்ன என்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி பலருடைய விஞ்ஞாபனங்களை வைத்து நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. கட்சியினால் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அந்த தீர்மானம் வருகின்ற 21ஆம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தை இந்த கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நான் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதம் அடைகின்றேன். எனவே அன்பானவர்களே, வருகின்ற 21ஆம் தேதி திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தொலைபேசி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக, இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக இந்த கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எங்களுடைய கட்சி கடந்த 1956ஆம் ஆண்டிலிருந்து ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்காக நாங்கள் வாக்களித்து வந்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய மாகாணத்திலே எங்களை நாங்கள் ஆண்டு கொண்டுகின்ற சமஷ்டி உரிமை வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை முன்வைத்திருக்கின்றோம். இங்கே இன்று வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருடைய தீர்மானங்களும் அனைவருடைய விஞ்ஞாபனங்களும் ஆராயப்பட்டது. அந்த ஆராயப்பட்ட அடிப்படையிலே எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய அபிலாசைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிலே யாருடைய தீர்மானம், யாருடைய விஞ்ஞாபனம் இருக்கிறது என்று சொன்னால் அது திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனம் தான் இருக்கிறது. ஒப்பீட்டளவிலே நாங்கள் எங்களுடைய பாதைகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே நாங்கள் போய் சேர வேண்டிய பாதையை செம்மையாக நாங்கள் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கால்களிலே நாங்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த பாதை யாருக்கூடாக வரும் என்று சொன்னால், இந்த தடவை 21ஆம் தேதி திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்குவதன் மூலமாக அந்த பாதை எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே அன்பானவர்களே, இன்று பலருடைய விவாதங்கள் நடக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு வேட்பாளர் முட்டாள்தனமாக இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல 1956ஆம் ஆண்டிலிருந்து உறுதியான தீர்மானமாக அறிவித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்று சிலர் தங்களுடைய சுயலாபங்களுக்காக, சிலர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மக்கள், நீங்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதனுடைய பின்னணி என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் என்பதை, அவர்கள் எப்படியானவர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், இது மக்களுடைய தீர்மானமாக இருக்கிறதோ என்று அவர் சில வினாக்களை எழுப்பியிருந்தார். 2 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று ஏதோ சொல்லி இருந்தார். ஆனால் தயவாக நான் அவருக்கு சொல்ல விரும்புகின்றேன், இது மக்களுடைய தீர்மானம் அல்ல. தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தீர்மானம் அல்ல. அது யாரோ சிலருடைய தங்களுடைய சுய லாபங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானமே அன்றி அது தமிழ் மக்களுடைய தீர்மானம் அல்ல என்பதனை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அவர் குறிப்பிட்ட ஒரு சொற்ப வாக்குகளை எடுப்பார், செல்ல முடியாது. கௌரவர் சொன்னது போல மட்டக்களப்பிலேயே அவர் ஒரு வேட்பாளராக இருந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில். எனவே அவர் அதிகமான வாக்குகள் எடுக்கப் போவதில்லை. இங்கே பலர் கோமித்துகளுக்காக தங்களுடைய சுயலாப ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி எல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்று கிளிநொச்சி மாநகரத்திலே எல்லா இடமும் மதுபான சாலைகள் நிறுவி இருக்கிறார்கள். ஒரு கருத்து இருக்கிறது, திருடன் வருகின்ற பொழுது நாய் சத்தமிடவில்லை என்று சொன்னால் திருடனும் நாயும் நண்பர்கள் என்று அர்த்தமாம்.
இங்கே இருக்கிறவர்கள் யாரும் சத்தமிடாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அவர்களும் நண்பர்கள் என்பதை உங்களுக்கு விளங்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, தமிழரசு கட்சியினுடைய செய்தியை அறிவிப்பவர்களாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து நான் அறிவிக்கின்றேன். வருகின்ற 21ஆம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வதனூடாக தமிழர்களுடைய அபிலாஷைகளுடைய நிறைந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.